கற்போம் கற்பிப்போம். Dear students, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. அது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் போன லெக்சர்ல. அதோட கன்டினியூஷன் தான் இது. சரி, வாங்க டாபிக்ல போகலாம். நார்மல் ஹியூமன் ஐ வந்து clearly see the object placed between the 25 cm and infinity. அதாவது ஒரு நார்மலா இருக்க ஒரு ஹியூமனால குறைந்தபட்சம் 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் அதிகபட்சம் இன்ஃபினிட்டியில, அதாவது கணக்கிட முடியாத அளவுல இருக்க எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் கிளியரா பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் இன்ஃபினிட்டிக்கு என்ன வச்சுக்கணும், நீங்க ஸ்டார் யோசிச்சு பாருங்களேன், நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஓகேவா? நியர்பை வந்து 25 சென்டிமீட்டர்ல இருந்து ஃபார் வந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? இதுல வந்து சில பேருக்கு வந்து அந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். பவர் ஆஃப் அகாமடேஷன் என்னன்னா, போன கிளாஸ்ல பார்த்துருப்போம், ஒரு ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்கக்கூடிய தன்மை, அதாவது குறைஞ்சபட்சம் எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ, அது எல்லாமே அதில் வரும். ஸோ அந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் குறையும் பொழுது 4 விதமான டிஃபெக்ட் வர சான்ஸ் இருக்கு. மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ் பயோபியா, அதுக்கப்புறம் அஸ்டிக்மேட்டிசம். ஸோ ஒவ்வொன்றத்தை பத்தியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மயோபியா, நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ்னு பேர். இது என்னன்னா கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட், கிட்ட, சைட்டட்னஸ், பார்வை, அது கிட்டக்க உள்ளது தெளிவா தெரியுது, ஷார்ட் சைட்டட்னஸ். occurs due to the lengthening of the eyeball. ஐபால் வந்து லெங்க் ஆகிறது மூலியமா, அதாவது ஐபாலோட டயாமீட்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா இமேஜினரியா அது பெருசாகிறது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் வரும். occurs due to ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால், அதாவது ஒரு பலூன் தண்ணியில் ஃபில் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு டென்னிஸ் பால் இமேஜின் பண்ணிக்கோங்களேன், அது மேலேருந்து நான் ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா, கையில் அப்படி எடுத்து வச்சிருக்கேன், என் கையை சி ஷேப்பில் நான் வச்சுட்டு, என்னோட விரல் நான் சொல்கிறேன் சி ஷேப்பில் வச்சுட்டு, அதில் பாலை நான் மேலேருந்து ப்ரெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நடுவில் உள்ள ஐபாலோட டயாமீட்டர் மாறும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் நம்ம ஐபால் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் சைட் டெண்டன்சி இருந்துச்சுன்னா நியர்பை ஆப்ஜெக்டை வந்து கிளியராக பார்க்க முடியும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் நம்மளால கிளியராக பார்க்க முடியாது. இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதாவது கிட்டக்க உள்ளது ஷார்ட் சைட்டட்னஸ்ங்கும் போது எனக்கு கிட்டக்க உள்ளதை பார்க்க முடியும், ஆப்வியஸா தூரத்தில் உள்ளதை பார்க்க முடியாது. ஃபோக்கல் லெங்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும், ஐயோட ஃபோக்கல் லெங்த் ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா, ஐ லென்ஸுக்குமான ரெட்டினா, ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினாக்கு உரிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஃபார் பாயிண்ட் வந்து கண்டிப்பா இன்ஃபினிட்டியா இருக்காது, அதை விட கொஞ்சம் கிட்டக்க வந்திருக்கும். மேபி அந்த ஃபார் பாயிண்ட்ங்கிறது ஒவ்வொரு ஆளை பொறுத்து மாறும். தூரத்தில் உள்ள எந்த பார்வை உங்களுக்கு தெளிவா தெரியும், சிலருக்கு பிளாக் போர்டா இருக்கலாம், இல்ல அதுக்கும் க்ளோஸரா கூட சில பேருக்கு தெரியும். அதாவது ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து கிட்டக்க எனக்கு வந்து நோட் புக் வந்து தெளிவா தெரியும், பட் பிளாக் போர்டு தெரியாது. என்னோட கான்செப்ட் சொல்றேன். இல்ல சிலருக்கு வந்து பிளாக் போர்டு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஆள் வந்து தெளிவா தெரிய மாட்டான், அதாவது பிளாக் போர்டு சுத்தமா தெரியாது, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வரைக்கும் அவங்களோட விஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகுமா? ஓகேவா? ஃபார் பாயிண்ட் வந்து கண்டிப்பா இன்ஃபினிட்டியா இருக்காது, தூரத்தில் உள்ளதா இருக்காது, கொஞ்சம் கம்மி கிட்டக்க வந்திருக்கும். ஓகேவா? இது எப்படி கரெக்ட் பண்ணுவாங்கன்னா, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாயிண்ட்ஸ். இதுல இம்பார்ட்டண்டா நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ பாலோட லெங்த் தான் வந்து அதிகமாக இருக்குமா. ஐபாலோட லெங்த் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபோக்கல் லெங்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக இதில் சொல்லணும்னா, ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, டிஃபெக்டிவ் ஐயோட பார்க்குறேன் அப்படின்னா, இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரெட்டினாவுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிடும். அதனாலதான் வந்து அவங்களால இமேஜ் வந்து தெளிவா பார்க்க முடியாது. இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெட்டினாவுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த லெங்த் வந்து அதிகமாயிருக்குல்ல, அதனால எனக்கு எக்ஸாக்டா எப்ப எனக்கு ரெட்டினால விழுகுதோ அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் தெளிவா பார்க்க முடியும். டியூ டு ஆப்டிக்கல் நர்வ்ஸ்னால என்னால தெளிவா வந்து இதை சென்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் ஆயிடும், அதனால தெளிவா பார்க்க முடியாது. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு கான்கேவ் லென்ஸ் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐ லென்ஸ் முன்னாடி வச்சோம், போடுறது இன் சென்ஸ் நம்ம கண்ணாடி போடுறோம்ல அந்த மாதிரி சொல்றேன், முன்னாடி வச்சோம் அப்படின்னா கரெக்டா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது என்னோட ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் மயோபியா. ஷார்ட் சைட்டட்னஸ் சொல்லுவாங்க. அக்கர்ஸ் டியூ டு லெங்தனிங் ஆஃப் ஐபால் லெங்த் ஆகிறனால கிளியர் ஆப்ஜெக்ட், அதாவது டிஸ்டன்ஸ்ல உள்ளது ஆப்ஜெக்ட் என்னால பார்க்க முடியாது, நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா பார்க்க முடியும். ஃபோக்கல் லெங்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். இன்ஃபினிட்டி என்னோட ஃபார் பாயிண்ட், அது இன்ஃபினிட்டி வந்து ஃபார் பாயிண்டா இருக்காது. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்னா ரெட்டினாவுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? எது யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க? கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மயோபியா. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா
இதுல இன்னும் ஒன்று இருக்கு, ஃபோக்கல் லெங்க் சொல்றேன், ஐயோட ஃபோக்கல் லெங்க் மாறி இருக்குன்னு. இதோட ஃபோக்கல் லெங்க் என்னவா இருக்குன்னா xy டிவைடட் பை x மைனஸ் ஒய்ன்னு இருக்குமா. இது ஒரு டெரிவேஷன் மாதிரி வரும், இது ஃபர்தர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபோக்கல் லெங்க் f is equal to xy divided by x minus y. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா என்னன்னா வந்து லாங் சைட்டட்னஸ், அதோட அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து கிட்டத்தில் உள்ளது வந்து தெளிவாகவே தெரியாது, தூரத்தில் உள்ளது நல்லா தெளிவாக பார்க்க முடியும். மேபி இது ஏஜ் பீப்புள் சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். இட் அக்கர்ஸ் டியூ டு த ஷார்டனிங் ஆஃப் த ஐபால். அதோட ஆப்போசிட் நான் சொல்லியிருக்கேன்ல, ஐபாலோட திக்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த சைடு ஸ்ட்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும். நான் இதே ப்ரெஷரை வந்து இதுக்கு முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பாலையோ இல்லை பலூனில் வந்து தனி ஃபில் பண்ணி வச்சு மேலேருந்து நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன இருக்கும், இந்த ஐபாலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து உங்களுக்கு ஹைப்பர்மெட்ரோபியா. லாங் டிஸ்டன்ஸஸ், லாங் சைட்டட்னஸ் அக்கர்ஸ் டியூ டு த ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். ஐபால் வந்து ஸ்ட்ரிங்க் ஆனது குறைஞ்சதுனால இந்த சைடு நான் ப்ரெஷர் கொடுத்தோன்னா சின்னதாக இருக்குமா, அது மூலியமா அவர் தான் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா நல்லா பார்க்க முடியும், நியர்பை ஆப்ஜெக்ட் கிளியரா பார்க்க முடியாது. இதுல ஃபோக்கல் லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுல டிக்ரீஸ் ஆயிருக்கும், அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா வந்து அதுல குறைஞ்சிருக்கும், இதுல அதிகமா இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தா தெரியுவாங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த நியர் பாயிண்ட் வந்து கண்டிப்பா 25 சென்டிமீட்டரா இருக்காது, அதை விட நமக்கு வந்து இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதாவது நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர் உள்ள ஆப்ஜெக்டா இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட் 20 சென்டிமீட்டர் வச்சு பார்த்தோம்னா இந்த டிஃபெக்டிவ் ஐவோட என்னால் பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து பிஹைண்ட் ரெட்டினா. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், உனக்கு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா எனக்கு எங்க இருக்கு, எனக்கு இமேஜ் வந்து ரெட்டினாவை தாண்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அதுல முன்னாடி எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. மயோபியால டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூசிங் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். இது வந்து லாங் சைடட்னஸ் சொல்லுவாங்க, அக்கர்ஸ் டியூ டு ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். ஐபால் வந்து ஷார்டன் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் என்னால் கிளியரா பார்க்க முடியும், பட் நியர்பை ஆப்ஜெக்ட் என்னால் கிளியரா பார்க்க முடியாது. ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஐலென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெட்டினா ஐலென்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நியர்பை பாயிண்ட் வந்து எனக்கு 25 சென்டிமீட்டரா இருக்காது. ஓகேவா? எனக்கு குறைஞ்சபட்ச என்னோட பார்வை திறன், அதை பார்க்க நல்லா கிளியரா பார்க்கக்கூடிய தன்மை வந்து 25 சென்டிமீட்டரா இருக்காது. இந்த இமேஜ் ஆஃப் த நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபார்ம்டு பிஹைண்ட் ரெட்டினாக்கு தாண்டி வந்து எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி கரெக்ட் பண்ணிடுவாங்க, கண்ணை கரெக்ட் பண்ண முடியும்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். எனக்கு லென்ஸ் யூஸ் பண்ண பிறகு என்னால் கரெக்டா ரெட்டினால வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கிளீனா என்னால் பார்க்க முடியும். இது வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. இதுலயும் ஃபோக்கல் லெங்த் பத்தி சொல்றாங்க. ஃபோக்கல் லெங்த் வந்து d into d divided by d minus d. இதுக்கு டெரிவேஷன் உண்டு, ஜஸ்ட் இப்போக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. d into d divided by d minus d. பிரஸ் பயோபியா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பிரஸ் பயோபியா அப்படிங்கிறது டியூ டு ஏஜிங்னால வர்றது. ஓகேவா? அதாவது வயது மூர்ப்புனால ஏஜ் அதிகமாக சீலியரி மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த கண்ணில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ பார்க்கும்போதே பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரக்சர் சீலியரி மசில்ஸ் தான் வந்து இங்கே சப்போர்ட்டிங் மசில்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த சீலியரி மசில்ஸ் வந்து வீக் ஆயிட்டு ஐ வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்க அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் ரிஜிட் ஆயிடும். அதாவது ஃபிளெக்சிபிள் அப்படின்னா வந்து ஒரு ஏதாவது வளையத்தன்மை கூடிய வந்து ஃபிளெக்சிபிள்னு சொல்லுவோமா, ஆனா அப்படி இருக்காது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ் வந்து ரிஜிட் ஆயிடும். ஒரு டைல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, டைல்ஸ் வந்து ரிஜிடான பொருளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த அளவு ஹார்டா இருக்காது, பட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஃபிளெக்சிபிளா இல்லாம இன்ஃபிளெக்சிபிள் ஆயிடும். ஓகேவா? அதாவது டியூ டு ஏஜிங்னால வருது, சிலியரி மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும், அதுக்கப்புறம் ஐ லென்ஸ் வந்து ரிஜிட் ஆயிடும். ஐ வந்து சேம் அதே மாதிரி இந்த கேஸ்லயும் பவர் ஆஃப் அக்கமடேஷன் குறைஞ்சிரும். ஏஜ்டு பர்சன் வந்து நியர்பை ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியாது, அதுக்கு தான் இந்த ஒரு பேர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர்மெட்ரோபியாலே உங்களோட நியர்பை ஆப்ஜெக்ட் தெளிவாக பார்க்க முடியாதா, அதே கேஸ்னால இதையும் ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஜிங்னால சிலியரி மசில்ஸ் வீக் ஆயிடும், ஐ லென்ஸ் வந்து ரிஜிட் ஆயிடும், அதனால பார்வையோட பவர் ஆஃப் அக்கமடேஷன் குறையறனால அவங்களால நியர்பை ஆப்ஜெக்ட் கிளியரா பார்க்க முடியாது, ஓல்டேஜ் மெட்ரோபியான்னு பேரு. ஸோ இதுல இன்னொரு கேஸ் இருக்கு, சில பர்சன்ஸ் வந்து ஹேவ் போத் விஷன்ஸ், ரெண்டுமே இருக்கும், மயோபியாவும் இருக்கும் ஹைப்பர்மெட்ரோபியா, லாங் சைடட்னஸும் இருக்கும் ஷார்ட் சைடட்னஸும் இருக்கும்.
அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து எப்படி கரெக்ட் பண்ணுவாங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கிறோம் இதுக்கு ஹைப்பர்மெட்ரோபியா கேஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பைஃபோக்கல் லென்ஸ் வைப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷமா இப்போ பைஃபோக்கல் லென்ஸ் நான் சொல்றது எப்படின்னா வந்து அப்பர் பார்ட் வந்து கான்கேவா இருக்கும். ஸோ மூக்கு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு இதுல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். மேபி இதுல அப்பர் பார்ட் வந்து கான்கேவாகவும் லோயர் பார்ட் வந்து கான்வெக்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சில பர்சன்ஸ்க்கு வந்து ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்கு நீங்க பார்த்துருக்கலாம், அது கிட்ட பார்வையும் சரியா இருக்காது, தூர பார்வையும் சரியா இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து பைஃபோக்கல் லென்ஸ் போவாங்க. இதுல வந்து ரெண்டுமே வரும். மேல உள்ள பார்ட் வந்து கான்கேவ் ஆகவும் கீழே உள்ள பார்ட் வந்து கான்வெக்ஸ் ஆகவும் இருக்கும். ஸோ மேல உள்ள பார்ட் அதாவது தூரத்துல அவங்க தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த மேல உள்ளதை வச்சு பார்த்துக்குவாங்க. கிட்டத்தில் ரீடிங் எதுவும் பண்றாங்க அப்படின்னா இந்த லென்ஸை யூஸ் பண்ணி படிச்சுப்பாங்க. ஓகேவா? இதான் வந்து பிரஸ்பயோபியா. அடுத்து வந்து அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம் என்னன்னா வந்து ஒரு இந்த கேஸ்ல வந்து ஐயால வந்து பேரலல் லைன்ஸையும் ஹாரிசான்டல் லைன்ஸையும் கிளியரா பார்க்க முடியாது. பேரலல் லைனா என்ன சொல்றேன்னா அதாவது சமமா போகக்கூடிய லைன்ஸையும் அதே மாதிரி ஹாரிசான்டல்ல போகக்கூடிய லைன்ஸையும் தெளிவாக பார்க்கவே முடியாது. இது வந்து அஸ்டிக்மேட்டிசம்னு ஒரு ஸ்டேட், ஒரு டிஃபெக்ட். ஓகேவா? இது எதுக்காகனா ஐயோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் இம்பர்ஃபெக்ஷன் வந்துடும். அதாவது அது இருக்க ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இம்பர்ஃபெக்ஷன் வந்துடும். சரியா இருக்காது ஐயோட லென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஐ லென்ஸ்ல வந்து காட்ராக்ட் வந்துடும். கேட்ராக்ட்னா அது புரைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐயோட லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கும். சதை மாதிரி வளர்ந்து இதுதான் வந்து அதை மறைக்கும். ஸோ டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து எனக்கு அஸ்டிக்மேட்டிசம் வருது. எப்படி இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிற மூலியமா. இதை எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி, சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்றது மூலியமா இந்த அஸ்டிக்மேட்டிசம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு ஒரு பிறை விழுது இல்லை சம்திங் என்னெல்லாம் வந்து பேரல் லென்ஸு ஹாரிசான்டல் லென்ஸு கரெக்டாக பார்க்க முடியல அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னால் தெளிவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் இதுக்கு என்னென்ன லென்ஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம். இது எல்லாத்துக்கும் என்னென்ன லென்ஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்கேவ், கான்வெக்ஸ், பிரஸ்பயோபியான்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. தென் அஸ்டிக்மேட்டிசம் வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ், பைஃபோக்கல் லென்ஸ் இருக்குமா? ஓகேவா? பிரஸ்பயோபியா, பைஃபோக்கல் லென்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகெயின் இதை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் கான்செப்ட் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.